இந்த தலைமுறைக்கு இந்த இளைஞர்களுக்கு இந்த 2K ஜென்னு அப்புறம் 90s கிட்ஸு அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த இளைஞர்களுக்கு அப்படி கொஞ்சம் வேகமா, ஆவேசமா, வீராவேசமா அப்படி ஒரு கோபத்தோட பொங்கி பேசுறதுன்றத ரசிக்கிறாங்க. அதை வந்து ஒரு பெரிய ஒரு அப்படியே உயர்ந்த ஒரு இது மாதிரி பார்க்குறாங்க. இப்போ சீமானுடைய பேச்சையுமே நம்ம பார்க்குறோம், அண்ணாமலையினுடைய பேச்சையும் நம்ம பார்க்குறோம். இவங்களுக்கு பின்னாடி எல்லாம் யூத் போய் நிற்கிறாங்க. ஸ்டாலின் பக்கத்தில் ஏன் யூத் போகிறதே இல்லை? அப்சல்யூட்லி ஆக்சுவலாக அவர் என்ன நான் முதல்வன் அந்த முதல்வன் அப்படின்லாம் கிட்டங்கள்லாம் சொன்னாலுமே கூட இளைஞர்கள் பெருவாரியாக அவர் பின்னாடி வர்றாங்க, அவருடைய பேச்சால் ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னா இல்லை. உதயநிதி கூட கொஞ்சம் பரவாயில்ல அப்படி இருக்கு. விஜய் எடுத்துக்கிட்டோம்னா விஜய்க்கு வந்து அந்த சினிமா இமேஜ் இருக்கிறதுனால அந்த யூத் இது வர்றாங்க. ஒரு அரசியல் தலைவராக இல்லை. அரசியல்னு நம்ம பார்த்தோம்னா திரும்ப பின்னாடி யூத்து திரண்டு வந்தாங்க. அது அவரு ஆரம்ப கட்டத்தில் 90களில் இயக்கமாக இருக்கும்போது கட்சியாக மாறின பிற்பாடு இப்போ இளைஞர்கள் வர்றாங்க. ஆனால் அந்த முன்னா மாதிரி இளைஞர்கள் இல்லை, கொஞ்சம் செட்டில் ஆனது மாதிரி தெரியுது.